ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட் பில்டிங்னு ஒன்று இங்கே இருக்குது, லெஜிஸ்லேச்சர் பில்டிங். நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு தான் வீடியோ எடுக்க போகிறோம். ஏன்னா அங்கே வந்து செரி பிளாசம்ஸ், அப்புறம் இந்த வாட்டர் ஸ்ப்ரே பார்க் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது போகிறதுக்காக நம்ம வந்து மெட்ரோ ட்ரெயினில் தான் போகணும். இந்த இருக்கு பாருங்கள் மெட்ரோ ட்ரெயின். இது வந்து ஆப்போசிட்டில் போகிறது, நம்ம இந்த சைடு போகணும். ஃபஸ்ட்டு இங்கே பர்ச்சேஸ் டிக்கெட் கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா நமக்கு எவ்வளோ நேரத்துக்கு வேணும்னு இங்கே டைம் இருக்குது. நமக்கு வந்து 90 மினிட்ஸ் போதும். இப்போ நம்ம வந்து கேஷாக கிரெடிட்டான்னு கேட்குது. நம்ம வந்து கார்டில் தான் பண்ண போகிறோம். இப்போ கார்டை வந்து இங்கே டேப் பண்ணலாம். இப்போ டிக்கெட் வந்து அது வந்துடுச்சு பாரு. இதுதான் வந்து டிக்கெட்டு. டிக்கெட் இருக்குல்ல, இந்த டிக்கெட்டை வந்து நம்ம இது பாருங்கள், இந்த மிஷின் இருக்கா, இந்த மிஷினில் இங்கே வந்து டேப் பண்ணணும். டேப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ட்ரெயினில் போகணும். ஏன்னா இது வந்து நம்ம எடுத்துகிட்டு டேப் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். சம்டைம்ஸ் செக்கிங் வருவாங்க. ஏன்னா வந்து டேப் பண்ணி இது வந்து 90 மினிட்ஸ் தான் அலோடு. இது சில பேர் வந்து டேப் பண்ணாமல் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஒரு டிக்கெட்டை வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் எப்போயாவது செக்கிங் வந்தாங்கன்னா ஏன் டேப் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது டேப் பண்ணியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த டிக்கெட்டோட விலை வந்து 375 தான். எடுத்துவிட்டு அழகாக இங்கே டேப் பண்ணிவிட்டு நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வரலாம். ஆனால் அவங்க ஃபைன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், $150. இப்போ சப்போஸ் எட்மண்டனில் இருக்கிறவங்க அப்படி புதுசாக போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி வந்துட்டு இங்கே ஸ்டேஷன்லேயே மிஷின் இருக்கும், வந்து காசு போடலாம். இல்லைன்னா கார்டு போட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இங்கே டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. நம்ம ட்ரெயின் வருது பாருங்கள், மெட்ரோ ட்ரெயின். இதில் தான் ஏறி நாங்கள் போகிறோம். எவ்வளோ சூப்பராக வருது பாரு, ETS. சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எப்போ போனோம்? நியூ இயருக்கு போனோம். நியூ இயருக்கு ட்ரெயினில் போனோம். போய் அங்கே போய் டவுன் டவுனில் பட்டாசுலாம் வெடிச்சாங்க. அப்போ போனால் இது செகண்ட் டைம் இப்போ தான் போகிறோம். ஆனால் அப்போ ஃபஸ்ட் டைம் போகும்போது கூட டிக்கெட் அன்றைக்கி வந்து ஆனால் ஃப்ரீ, அன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால அதனால் டிக்கெட் பற்றி தெரியல. இப்போ அப்படியே வெளியில் காமிச்சிட்டே வரேன் பாருங்கள். Next stop, Borders. இப்போ ஃபஸ்ட்டு வந்த மெட்ரோ ட்ரெயினில் வந்து அது டவுன் டவுனில் மேலே மட்டும்தான் போகும், அந்த மாதிரி கீழே எல்லாம் போகாது. ஏன்னா இது பழைய ட்ரெயின், அது வந்து புதுசாக போட்டிருக்கிறதுனால வெறும் மேலே மட்டும் போகிற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து பழைய ரூட்டு. இது பாருங்கள், உள்ள சப்வேல போகுது. இது எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க. வந்து இப்போ நாங்கள் லோக்கல் சிட்டி உள்ளே இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சிட்டி உள்ளேருந்து இங்கே டவுன் டவுன் வர்றதுக்காக அது போட்டிருக்காங்க புதுசாக. ஏன்னா சில டைம் பஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எல்லா ஸ்டாப்பிங் இதுவும் எல்லா ஸ்டாப்பிங் நிற்கிது, இருந்தாலும் ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்ல, அதனால் அது போட்டிருக்காங்க. போட்டுருவாங்க ட்ராக் டு சவுத் பவுண்ட் இப்படி போகிறது. இந்த ட்ரெயின் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில். அந்த ட்ரெயின் காமிச்சோம்ல, ஏன்னா இது வந்து பழையசு, ஓல்டாக இது பண்ணது. ஆனால் இதுவும் நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். இந்த பழைய எல்ஆர்டியோட இந்த ட்ரெயினோட சீட்லாம் பாருங்கள். ஆனால் சீட்லாம் புதுசாக போட்டிருக்கான். ஆனால் வந்து லோயர் தான், எல்லாமே நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரி லோயரில் தான் இருக்கும். இப்போ அந்த எல்ஆர்டியில் பார்த்தது கொஞ்சம் படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இருக்குல்ல, ஒரு 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 படிக்கட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. இது வந்து லோயர் பர்த் மாதிரி அப்படியே தான் இருக்கும். இந்த கீழே சப்வேயில் போகிறதுனால வந்து சிக்னல் வராது. அதனால் இங்கே பாருங்கள், ட்ரெயின் ஒய்ஃபை வச்சுருக்காங்க, ஓப்பன் சிட்டி ஒய்ஃபை. இப்போ நம்ம அந்த ஸ்டேஷன் இறங்கிட்டோம், இப்போ மேலே போனோம், வாங்க போகலாம்.
இங்கே பாருங்க, இப்படி இறங்கிட்டு இப்போ அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போகுது. ட்ராக்கு, ஓ கூட்ஸ் ட்ரெயின் போகிற ட்ராக் போல இருக்குது. ஓகே ஓகே. பைக் இங்கே விட்டாங்க. நம்ம இப்போ ட்ரெயின்லாம் வருதா வரலையா கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ போகணும். இப்போ அந்த வந்து பில்டிங் அங்கே இருக்குது. அதோ ஓ ஹை லெவல் ஸ்ட்ரீட் கார் போகிறதா அது? ஓ இந்த ட்ராக் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. இங்கே தாங்க கவர்மெண்ட் பில்டிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது அப்படியே கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன். இதுக்கு பேர் வந்து லெகிஸ்லேச்சர் பில்டிங். இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 150-200 வருஷத்துக்கு முன்னாடி. இது உள்ளேயும் போகலாம், ஆனால் எப்படின்னு தெரியல. பாருங்க, பூவெல்லாம் அழகாக சம்மர் இல்லை, அதனால் பூச்செடியெல்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு தான் இருக்கும். அப்புறம் ஒரு செப்டம்பர் 2 அக்டோபர்லலாம் காலி ஆகிடும், ஒன்றுமே இருக்காது. இதான் பாருங்கள் கவர்மெண்ட் பில்டிங் சொல்லுவாங்க இங்கே, லெகிஸ்லேச்சர் பில்டிங். இது வந்து இப்போ தாங்க புதுசாக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை, வெறும் அப்படியே நீட்டாக ப்ளெயினாக இருக்கும் அது. நெக்ஸ்ட் வீக்கு செவ்வாய்க்கிழமை வந்து கனடா டே இங்கே, ஜூலை 1. அதுக்காக வந்து வாட்டர் வந்து தண்ணி லைட் எல்லாம் போட்டு ஒரு இது மாதிரி செட் பண்ணிகிட்ருக்காங்க. தான் அவர் பாருங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டால் என்னன்னு தெரியும். செக் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் அதில் அப்படியே ட்ரெயின் ஆகி திரும்பி அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரொட்டேட்டாக அப்படியே தான் வரும். சுற்றி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க வந்தாங்கன்னா அழகாக சுற்றி வாக்கிங் ஜாகிங் எல்லாமே பண்ணலாம். இந்த சிலையை பாருங்கள், இது வந்து உக்ரேனியன் 1891 இங்கே வந்து செட்டில் ஆனாங்க. அவங்கள ஒரு இது பண்ணுற விதமாக இங்கே வந்து ஒரு சிலை வளைச்சி, இது வந்து பாருங்கள் காப்பர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர் ஆகுது பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு பொக்கே. இதெல்லாம் வந்து அவங்க ஃபுட்டு அந்த கேண்டில் வச்சுட்டு இதெல்லாம் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ், கேக்கு அந்த மாதிரி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்காக. இது வந்து இந்த பாருங்க, இதுதான் அதனோட ஹிஸ்ட்ரி, அந்த சிலையோட ஹிஸ்ட்ரி இது தான். நான் அப்படியே போடுறேன், வேணால் நீங்கள் பாருங்கள் அந்த இதில் புக்கில், இது வீடியோவில். அது ஃபுல்லாக காப்பர் தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வேறு நம்ம ஊர் மாதிரி அழகாக பின்னல்லாம் போட்டு சைடில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ளாக் மாதிரி போட்டு, இதெல்லாம் என்ன இப்போ தான் வந்து ஏர் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து 1891 இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள் 3 பசங்க. இது பாருங்கள் ஃபவுண்டன் அழகா, அந்த ஃபவுண்டனில் லைட் எரிக்கு பாருங்கள், எப்படி போகலாம். ஆமாம், ஃபவுண்டைனில் பாருங்கள் கீழே லைட் செட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, கலர் கலராக மாறுது வேறு அதில். ஆனால் அது நைட் டைமில் நம்ம வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்டிங்க்கும் இந்த ஃபவுண்டைன் லைட்டில் எரியறதுக்கும் அப்படி தான் இருக்குங்க, சூப்பராக. இந்த இட்டாலியிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க பாருங்கள், கெனடியன்ஸ் ஆகிட்டாங்க. அவங்களுடைய கல்ச்சர் என்னென்ன இருக்குது, அவங்க அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாமே சுற்றி இது காமிக்கிறேன், என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து காப்பரில் தான் பண்ணியிருக்காங்க. இதுவும் இது பாருங்கள் வயலின்னு, இது வந்து ஷூ, நம்ம ஊரில் ஷூ பாலிஷ் பண்ணுறது, ஷூ தைக்கிறது அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இது ஷூ மேக் பண்ணுவாங்க அவங்களே, லெதரில் நல்லாயிருக்கும். இதுவும் ஏதோ ஒரு இது கிளாம்ப்பு. ஓகே, இதெல்லாம் நம்ம ஊர் குளிர் சொல்லுவாங்கள்ல, சுற்றி இது ஃபுட்பால் இதெல்லாம் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஓ அதுதானா, அந்த காலத்து வர்னியர் கழிப்பரா? ஆமாம், இது வந்து சரக்கு, ஏன்னா மெயின் சரக்கு தான் அவங்களோட இது வந்து ஷேவ் பண்ணது பாருங்கள். நம்ம ஊர்லேயே அந்த காலத்தில் அங்கே ஒரு சின்ன பெட்டி எடுத்துகிட்டு வீடாக வந்து பண்ணுவாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் இந்த ஜமீன்தாருங்களாம் வீட்டில் இருப்பாங்க, அவங்களாம் கடைக்கு போக மாட்டாங்கல்ல, அப்போ இந்த மாதிரி அந்த இது வச்சுட்டு
அப்படி இப்படி வச்சு பண்ணுவாங்களே அந்த இதுதான் கத்தி. இது வந்து டீ. இது வந்து அயன் பாக்ஸ் பாருங்கள். இது வந்து மேனுவல் அயன் பாக்ஸு. உள்ள நெருப்பு கறி போட்டு நெருப்பு எரிய வச்சுட்டு இது பண்ணுவாங்களே, இந்த கைப்பிடி உடச்சிட்டுக்கிறாங்க. இது ஷவல். இது வந்து புக்கு. இது வந்து எடை போடுறது. இதெல்லாம் வந்து இந்த வெயிட்டுக்காக வைப்பாங்க பாருங்கள், 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி அளவுக்காக. அதுதான் இது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபவுண்டன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இறங்கி இறங்கி அப்படியே மேலே ஏறுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். பசங்களை கூப்பிட்டு வந்தால் செம்மையாக இருக்குங்க, ஜாலியாக. ஆனால் போக முடியாது. இப்போ வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து கிளைமேட் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. போய் தண்ணியில் இது பண்ண முடியாது, கையில் ஃப்ரீஸ் ஆகிடும். எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. இதெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்களா இல்லை ஏற்கனவே இருந்ததா தெரியல. அதான் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க இது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த மாதிரி டேபிள் இருக்குது சாப்பிட்றதுக்கு கூட. அழகாக ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு காஃபி வாங்கிட்டு, ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு காஃபி வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து சாயங்காலத்தில் அப்படியே ஜாலியாக உக்காந்துட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா பில்டிங் பின்னாடி. அப்படியே இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபவுண்டைன். அப்படியே எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் குறைஞ்சிரும். இங்கே எட்மண்டனில் இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் இப்போல்லாம் ஜூலையில் பசங்களுக்கு லீவ் இல்லை, கண்டிப்பாக கூட்டுவாங்க. பசங்களுக்கு ஜாலியாக இருக்கும், நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நமக்கும் வந்து கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இங்கே உட்காந்துட்டு அழகாக ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒன்று இருக்குது, வெல்கம் போட்டு. இது பாருங்கள், இது வந்து இந்த லெஜிஸ்லேச்சர் பில்டிங் உள்ளே போகிறதுக்கு டூர். இது டூர்ஸ் என்னைக்கு அவைலபிள் அப்படியே காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இப்போ புதன்கிழமையிலேருந்து சண்டே வரைக்கும் நம்ம வந்து டூர் எத்தனை மணிக்குன்னா 10 மணிலேருந்து 10 மணி 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நூன் 1 2 PM அண்டு 3 PM ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் காஸ்ட் வந்து ஃப்ரீ தாங்க. இப்போ யாராவது எட்மண்டனில் இருக்கிறவங்க வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, புதுசாக வந்திருக்கிறவங்க இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆனால் புக் பண்ணணும். நான் வந்து இந்த வெப்சைட் வந்து நான் லிங்க்கில் போட்டு விடுறேன். அதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எப்போன்னு உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பசங்களை கூப்பிட்டு வரல. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பசங்களுக்கு ஃப்ரீ லீவு தானே, அந்த டைமில் பசங்களை கூப்பிட்டு வந்து உள்ளே போய் அங்கே உள்ளே போயிட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஃப்ரீ தான். எங்களுக்கு இது தெரியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு லிங்க் கிளாஸ் படித்தேன், அப்போ கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி யாராவது இப்போ ஸ்கூல் படிக்கிறவங்க அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு வந்தால் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ தான் இந்த மாதிரி போட்டிருக்குறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அப்போயே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இன்றைக்கி புக்கிங் ஓப்பனில் இருக்குங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தா. அதனால் சரி இன்றைக்கி ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதனால் இன்றைக்கி பார்த்துட்டு போயிடலாம். 2 பேரும் தான், நானும் பையனும். மதியம் 1 மணிக்கு. செப்டம்பர் 1 வரைக்கும் நடக்குது. இது வந்து செப்டம்பர் 1 வரைக்கும் ஃப்ரீ தான், ஐ சீசன் டூர். இங்கே பாருங்கள், ஒரு ஃபுட் ட்ரக் வச்சுருக்குறாங்க, 3 ஃபுட் ட்ரக் வச்சுருக்காங்க. அது பாரு, அது ஒரு ஃபுட் ட்ரக்கு. அது வந்து கோட்ஸ், அது அநேகமாக நான்வெஜ் இருக்கும். இன்றைக்கி அமாவாசை, அதனால் நம்ம வெஜிடேரியனில் போகலான்னு நினைக்கிறேன். வெஜ்ஜி டிலைட்ஸ் போய் பார்க்கலாமா? இப்போ அது வந்து இந்த மாதிரி ஃபுட் ட்ரக்ஸ் வந்து இந்த மாதிரி சம்மர் டைமில் வச்சுருப்பாங்க அங்கங்கே. அதுவும் ஈவெண்ட் நடக்கிற இடத்துல நிறைய இருக்கும். இப்போ இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஈவெண்ட் வருது, அது என்னென்னு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே லெஜிஸ்லேச்சர் அந்த ஃபால்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்களே, நிறைய பேர் வராங்க. ஏன்னா பசங்களை ஸ்கூல் பசங்களெல்லாம் கூப்பிட்டு கூட ஃபீல்ட் ட்ரிப் வராங்க. அதனால் இங்கே வச்சுருக்காங்க ட்ரக்ஸு, ஃபுட் ட்ரக்ஸ் எல்லாம். சார் ரைஸு, ரேப், ஃபலாஃபல் ரேப். இப்போ வந்து லஞ்ச் டைமுங்க, அதனால் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து உட்காந்து வாங்கி சாப்பிட்றாங்க. நிறைய பேர் சேரில். நம்மளும் இப்போ உட்காந்து சாப்பிட போகிறோம். அப்படி ஐயா, இங்கே பாருங்க,
ரேப் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இருங்க, இன்னும் சாப்பிடல. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்கும். நாங்கள் வரும்போது காலியாக இருந்ததுங்க. நிறைய பேர் ஆளுங்களே இல்லை. இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே சுற்றி இருக்க பில்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வேலை செய்கிறவங்களாம் கூட வந்து லன்ச் பிரேக்கு இங்கே வந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா வின்டர் டைமில் வெளியில் வர முடியாதுல்ல. இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஒரு ஃபவுண்டன் வந்து அவர் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா அதுவும் ஒர்க் ஆகுது. கீழே போய் கிட்ட போய் காமிக்கிறேன். செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும்போது. செம்மையாக ஜனங்க பாருங்கள், எவ்வளோ ஜனங்க. காலையில் எல்லாம் வெயில் அடிக்குதுன்ட்டு யாரும் வரல. எல்லாம் மதியானத்துக்கு மேலே ஜாலியாக அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அப்படியே வந்திருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அந்த ஃபவுண்டன் மேலேருந்து காமிச்சல கிட்டக்க, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது ஒருத்தர் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தார். செம்மையாக இருக்குதுங்க. அதுவும் லைட்லாம் எரியுதா, நைட்டில் வந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும், சூப்பராக. அது ஒரு நாள் வரலாம், அது ஒரு நாள் டைம் கிடைக்கும். அதுவும் இல்லாத இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு காலேஜில் வந்து கிராஜுவேஷன் நடக்குது. அந்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கே இல்லை, எப்பவுமே எல்லாம் நிறைய எந்த காலேஜில் கிராஜுவேஷன் முடிஞ்சாலும் இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. ஃபுல்லாக கிராஜுவேஷன். இது கவர்மெண்ட் பில்டிங்கில் உள்ளாமல் ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ வந்து கவர்மெண்ட் பில்டிங்லாம் செக்கிங் பண்ணி போலீஸ் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு அனுப்புகிறாங்க. உள்ள பேக் கூட வாங்கி வச்சிட்டாங்க டோக்கனுக்கு. இது உள்ளதான் போனோம், வாங்க போகிறோம். இது பாருங்க, உள்ளே நுழைஞ்சவுடனே ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. இதை போட்டுட்டு தான் நம்ம உள்ளே போகணும். நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்கு முன்னாடி வந்து. இப்போ நாங்கள் வந்துட்டோங்க, உள்ளே வெயிட் பண்ணுறோம். நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 5 இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிட்டு போவாங்க. உள்ளே போய் அப்புறமா சுற்றி காமிக்கிறேன். நான் வெளியில் நடந்தது வந்து நாங்கள் கூட வந்து காலேஜ் கிராஜுவேஷன் நினச்சேன், பார்த்தா ஹைஸ்கூல் கிராஜுவேஷனுங்க. ஹைஸ்கூல் கிராஜுவேஷன்னா இங்கே கிரேட் 12, அதாவது நம்ம 12வது முடித்தா கூட இங்கே வந்து காலேஜ் கிராஜுவேஷன் மாதிரி அப்படியே பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையாது, ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த கிராஜுவேஷன் தான் வெளியே நடந்துட்டுருக்குது. I'm also quite a new guy. I think this is maybe my 10th tour. So if you guys have questions that I can't answer, then please ask them. It's an opportunity for me to learn and to lean on the expertise of my colleagues and get better at this. For the tour itself, it's about a 45-minute tour. Then for rules, there's no food or drink on the tour, which I don't think would be an issue. And if you'll forgive me, I might bring a water bottle, which you're not allowed to, but I kind of get a dry mouth sometimes talking, so if you'll இங்கே வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லையாங்க, அதனால் ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கலாம். நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதை இதில் அட்டாச் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள் நீங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட டூர் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஐடி கார்டை அவங்க கையில் கொடுத்துட்டு நம்ம வெளியில் போயிடலாம். ஜஸ்ட் 2%. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், ஏன்னா உள்ள வீடியோஸ் அலோடு இல்லை. ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு அது என்னென்னன்ட்டு உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அப்புறம் பாருங்கள். இது வந்து உள்ளே போனது நம்ம வந்து வீடியோ எடுக்கவில்லை, வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இது உள்ளுக்குள்ளே நல்லா ஹைட்டாக அந்த மேலெல்லாம் பாருங்கள், நல்லா அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மார்பிள் கல் தான். தூணெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய தூணெல்லாம் மார்பிள் கல், எல்லாம் ஒரு இட்டாலியன் மார்பிள் கல் தான். அதுவும் ஒவ்வொரு தூணும் வந்து ஒரே கல்லில் செஞ்சு வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. இவங்க பேர் தாங்க அல்பர்ட்டா, பிரின்சஸ் லூயிஸ் அல்பர்ட்டான்னு சொல்லிட்டு குயின் விக்டோரியாவோட 4வது மகள். அவங்க பேரில் தான் இப்போ நாங்கள் இருக்கிற இந்த ப்ராவின்ஸுக்கு இவங்களோட பேர் தான் அல்பர்ட்டான்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. இவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து அங்கே பக்கத்தில் வந்து ஒரு கல் செதுக்கி வச்சுருக்குறாங்க. நான் வந்து அந்த ஃபோட்டோ உங்களுக்கு போடுறேன், அது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது இது வந்து World War I, World War IIல வந்து பங்கேற்றவங்க, இறந்தவங்க, அவங்களோட பேர்லாம் இதில் இருக்குது. அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக அவங்களோட பேர்லாம் இங்கே வச்சுட்டு இந்த மரியாதை சோறு மாதிரி வச்சுருக்குறாங்க. இது வந்து லிஃப்ட்டுங்க. அது வந்து கோல்டு பிளேட்டட் போட்ட மாதிரி ஃபுல்லாக பாரு, அப்படியே ஜொலிக்குது அப்படியே. இது வந்து மகாகனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து சீமத்தேக்கு. அப்போது வந்து கட்டும்போது இது விலை கம்மி, இந்த தேக்கு மரம். மெட்டல்லாம் அதிக விலை. இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இது வந்து குயின் எலிசபெத்தோட 50வது பர்த்டேக்கு
அல்பர்ட்டாவில் இருக்கவங்க வந்து ஒரு gift மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணி அங்கே ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க அது. இது வந்து அந்த காலத்திலே வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. அதனால் அது நல்ல ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருந்ததுனால அது சேவ் பண்ணி பத்திரமா பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து குயின் எலிசபெத்து இங்கே வரும்போது இது வந்து ஜூலை 1985 ஒருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க பத்திரமா. இது வந்து செங்கோலுங்க. ஏதாவது செரிமனி நடக்கும்போது ஒரிஜினல் எடுத்துன்னு போயிட்டு டூப்ளிகேட் இங்கே வச்சுடுவாங்க. அப்புறமேட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்ப மறுபடியும் அதில் வச்சுடுவாங்க. இந்த படம் வந்து கிங் ஜார்ஜ் அண்ட் குயின் மேரி. இந்த படத்தோட சிறப்பு என்னென்னா, அந்த மோனாலிசா படம் எப்படி நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும்ல, அதே மாதிரி இவங்க 2 பேர் அந்த படமும் நம்ம எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அவங்க நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஒரு தனி சிறப்பு இந்த படத்துக்கு. இந்த பில்டிங் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது வந்து செர்ரி பிளாசம் சொல்லிட்டு ஒரு ஃப்ளவருங்க. சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம மார்ச் இல்லை ஏப்ரலில் வந்திருக்கணும். வந்திருந்தோம்னா அப்போ தான் பூத்துருக்கும். அழகாக செமையாக இருந்திருக்கும். அந்த அப்படியே ஃபுல்லாக அந்த ரோடே வந்து நல்லா இருந்திருக்குங்க. இப்போ வந்து எல்லாம் கொட்டி போயிடுச்சு இந்த காற்று அடித்த இது இல்லை. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட் இயர் பார்த்து எடுக்கிறேன். ஓகே. ஹெட்வேக்கு அண்டர் கிரவுண்டுக்கு லைட்டு கொடுத்தாங்க. ஓ சரி சரி. கீழே சப்வே மாதிரி போதும் இல்லைங்க, அவங்களுக்கு வெளிச்சம் வரத்துக்காக. ஓகே. இது பாருங்க, மேலே ஒரு கண்ணாடி இருக்கா, இதனோட வெளிச்சம் இதில் பட்டு அப்படியே கீழே வெளிச்சம் போகும். ஆனால் நம்ம நிற்கிறோம், நம்மளோட உருவம் தெரியல பாரு. சன்லைட் ரிஃப்ளெக்ஷன். ஓ இதெல்லாம் மேஜிக்குங்க. இங்கே பாருங்க, பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கா. சயின்ஸு, மேஜிக் இல்லை சயின்ஸ். இது நான் இங்கே நின்று வீடியோ எடுக்கிறேன், என்னோடய ஃபோட்டோ அதில் வரல. ஆனால் பாருங்களேன், கீழே அந்த தரம் நல்லா தெரியுது. அதனோட வெளிச்சம் அதில் பட்டு கீழே சப்வேல போகிற ஜனங்களுக்கு வெளிச்சம். நான் வந்து உள்ளே டூர் முடிச்சாச்சுங்க. அந்த லெகிஸ்லேச்சர் பில்டிங் உள்ள வீடியோ தான் எடுக்க விடலை, ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து இங்கே போயிட்டு ஆர்ட் கேலரி, கிஃப்ட் ஷாப்பு எல்லாம் இருக்குது உள்ளே. இது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து கிஃப்ட் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இதில் நிறைய அந்த பின், இது வந்து ஷர்ட்டில் போடுறது, லேபிள் இதில் போடுற பின்னுங்க. இது அல்பர்ட்டாவோட சின்னம். இது பேர் வாத்து, இந்த கேண்டா கூஸ் சொல்லுவாங்களே அதுதான். இது வந்து மான், ஆடு வரையாடு சொல்ல அது. ஓஹோ, $15. இது வந்து இது வந்து குட்டி குட்டி அந்த நம்ம டின் பிட்ஸா அந்த மாதிரி குட்டி குட்டியாக அது உள்ள மிட்டாய் இருக்கும். ஆனால் சீல் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஏன்னா பசங்க வந்தால் இது பண்ணுவாங்களே அது. இது வந்து கார்ட்ஸ். இது பாருங்க 1912 கார்ட்ஸ். இது கார்ட்ஸ் விளையாடுறவங்க வாங்கி போகலாம். நம்மளாம் விளையாட போகிறதில்ல. இதெல்லாம் வந்து ஜுவல்லரிஸ், கண்ணாடி, கிளாக், டை கூட இருக்குது. டை கூட பாருங்கள், கலர் செம்மையாக இருக்குது, க்ரீன். மலை மாதிரி, ஆமாம், லேக் லூயிஸா இந்த மலை. இது த்ரீ சிஸ்டர்ஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. இது டைரிங்க. இது வந்து இந்த அல்பர்ட்டா கொடியில் இருக்கிற அந்த சின்னம். இது வந்து லெகோவில் மினியேச்சர். இந்த லெகிஸ்லேட்டிவ் பில்டிங் சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுத்தவங்களாம் அழகாக இதை வந்து லெகோ அந்த ஃபிக்ஸ் பண்ணி விளையாடுவாங்க, நல்லாயிருக்கும். லிப்பாம், எங்கே பாரு, ஐயா சூப்பராக இருக்குங்க, செம்மையா. $200. நீயும் அரைவலாம். மாடு,
வாட்டர் கேன் சிம்பிள், அந்த செங்கோல் சொல்லுவாங்கள்ல அந்த சிம்பிள் போட்டு லைட் வெயிட் தான். கப்பு, மேப்பிள் சிரப், கனடா ஃபேமஸ் மேப்பிள் சிரப். பாருங்க, நம்ம ஊரில் கோணி பை சொல்லுவாங்க கேவலமாக, இங்கே அந்த கோணி பையில் தான் வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி வச்சுருக்குறாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக. இது வந்து லெகிஸ்லேச்சர் பில்டிங்கோட மினியேச்சர். எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக. நல்லா இருக்குங்க அழகாக. இதெல்லாம் வந்து அந்த அது பாரு குட்டியாக ஒரு சேரு, அந்த ப்ரீமியர் அந்த இவங்கெல்லாம் உட்காருவாங்க, ப்ரைம் மினிஸ்டர்லாம் அங்கெல்லாம் மெம்பர்ஸ் உட்காருவாங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எல்லாம் வுட்டில் பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. இங்கே கூட பாருங்க, அவர் உட்காந்துக்கிறார் அந்த சேர்னு. உட்காரலாம் நினைக்கிறேன். உட்காரலாமா? ஓகே. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் போகிற வழி இறங்கிட்டு நாங்கள் கீழே போயிட்டு ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேள்வி கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.